டிஷ் வாஷர்லைங்க நம்ம பாத்திரம் வச்சு க்ளீன் பண்ணி கொடுத்தாச்சுங்க. ஸ்பூனில் இந்த மாதிரி இப்படி நம்ம மர ஸ்பூனில் வச்சுக்கலாங்க. சுடு தண்ணியில் ஒன்றும் பண்ணாதுங்க. லேசான பிளாஸ்டிக் வைக்கக்கூடாதுங்க. அப்படி உருவின மாதிரி போயிடுங்க. கெட்டியான பிளாஸ்டிக் தான் வைக்கணும். ஹாட் பாக்ஸே வச்சா உங்களுக்கு அதே ஒரு தடவை வச்சு நம்மளுக்கு சரி வரலைங்க. மூடி கரெக்டாக மூடலைங்க. குட்டி குட்டி பாத்திரம்லாம் நம்ம மேலே ஸ்டாண்டில் தான் வைக்கணுங்க. இந்த மாதிரி இதில் வச்சோம்னா அவங்க குட்டி பாத்திரம்லாம் ஹோல்ஸ் பெருசாக இருக்கிறதுனால கீழ் ஸ்டாண்டில் வைக்கக்கூடாதுங்க. பெரிய பாத்திரம் இந்த அளவு குக்கர் தான் வைக்க முடியுங்க. இல்லாட்டி ஒரு 10 லிட்டர் குக்கர் வைக்கலாங்க. ஒரு 12 லிட்டர் குக்கர்லாம் வைக்க முடியாதுங்க. இது சில்வர் குக்கர் தாங்க. இது நமக்கு அடி பிடிச்சிருந்ததுனாவோ ஏதோன்னா நம்ம ரொம்ப கெட்டியாக அடி பிடிச்சிருந்தோன்னா நம்ம ஸ்க்ரப்பில் வெறும் லிக்விட் ஊற்றாமல் நம்ம தேய்ச்சி வச்சுக்கலாங்க. இது பார்த்தோம்னா நம்ம வெயிட்டோட மூடியோட அப்படியே போட்டு வச்சுருக்குறேங்க. இது மரமெல்லாம் அப்படி இந்த மாதிரி வச்சுக்கலாம். தட்டு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கீழே சைடில் வச்சுக்கலாம். சாப்பிட்ற தட்டு எல்லாமே. இது வெங்காய தட்டுங்க. கலர் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. நல்லா க்ளீன் பண்ணி